பிப்ரவரி மாதம் 27 உம்வாக்கு. எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து யாவே தெய்வம் தன்னுடைய மக்கள் மீது எப்படிப்பட்ட அன்பை அவர் வைத்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் இந்த வார்த்தைகள். அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ எனது விருப்பம். நாம் நேரிய வழியில் நடந்து தீமைகளை அகற்றி தவறிய வழியிலிருந்து விலகி வாழுகிற வாழ்வை நம்மிடமிருந்து கடவுள் எதிர்பார்க்கிறார். அழிவு நின்று தப்பித்துக் கொள்ள இந்த தவக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லியும் மன்னிக்கிற கடவுள், அவர் வழிவிடுகிற கடவுள் என்று வெளிப்படுத்தின அதே செய்தி என்று நமக்கும் கொடுக்கப்படுகிறது. நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆத்ம சோதனை செய்வதற்கான ஒரு நேரமாக இந்த தவக்காலத்தின் நாட்களையும் நேரங்களையும் நாம் புரிந்து கொள்வோம். மேலும் நற்செய்தியின் மூலமாக இயேசு ஆண்டவர் மறைநூல் அறிஞர் பரிசேயர் நெறிகளை எல்லாம் பார்க்கிறார். சட்டத்திட்டங்கள் நியமங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொலை செய்யாதே என்பது வெறும் அதோடு நின்று போய்விடுவது கிடையாது. அதற்கு பின்னால் கோபம் இருக்கிறது. அடுத்தவரை நாம் மனதளவில் காயப்படுத்தும் நிகழ்வுகள் இருக்கிறது. ஆகவே அதுவும் கொலைக்கு சமமான குற்றங்களாகத்தான் இருக்கின்றன. ஒவ்வொரு சட்டத்திற்கும் பின்னால் இருக்கிற அதனது முழுமையை புரிந்து கொண்டு வாட முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய உறவுகளோடு, சகோதர சகோதரிகளோடு நீங்கள் ஒருவரொரு மதித்து நடக்கிற நல்பண்பை வளர்த்து கொள்ளுங்கள் என்று கொலை செய்யாதே என்கிற அந்த சட்டத்திற்கு மறு பொருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்தியை பெறுகிறோம். அதே போல அவர்களுக்கு ஆண்டவருக்கு முன்னால் காணிக்கைகளை கொண்டு வருகிற பொழுது யார் மீதாவது உங்களுக்கு மனத்தாங்கள் இருந்தால் காணிக்கைகளை அங்கே விட்டு சென்று நல்லுறவு ஏற்படுத்திக் கொண்டு வந்து காணிக்கைகளை கொடுங்கள் என்று சொல்லி உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சண்டை சச்சரவு வேண்டாம். இன்னைக்கு யோசித்து பாருங்கள். கோயிலில் காணிக்கைகள் குறைந்தபாடு கிடையாது. கொடுத்து கொண்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள் நிறைவேற இருக்கிறோம். அதே போல நன்றாக வாழ வேண்டும் ஆசிக்கிறவன் நிறைவேற இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது வழக்கு மன்றங்களில் நிறைய தீர்ப்புகள் வேண்டி அத்தனை வழக்குகள் அதிகமாக இருக்கின்றன. மக்களிடத்தில் மனக்கசப்புகள் அதிகமாக இருக்கின்றன. வாருங்கள், நம்முடைய உறவுகளை ஆராய்ந்து பார்த்து நல் உறவுகளோடு வாழ்வதற்கான அந்த சகோதர பாசத்தையும் மேலும் ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கையும் பெற்றுக்கொண்டு நம்மை அணி செய்து கொள்வோம். ஆண்டவரே, உமது கட்டளைகளை நாங்கள் பின்பற்றி மேலும் எங்களில் இருக்கின்ற பல்வேறு விதமான உறவு சிக்கல்களை சரி செய்து கொள்ள நல்ல உறவுடன் வாழ அருள் தாரும்.